இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் என்னுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். அன்பானவர்களே, இந்த நாள் உடன்படிக்கை நிமித்தம் நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் மாறி போவதாக. ஜொனத்தனுக்கும் தாவீதுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். நன்றாக வாழ்ந்த ஒருவன் திடீரென்று முடமாக மாற்றப்படுகிறான். நன்றா இருந்தான் பாருங்க. இந்த மேய்போசேத் என்கிற மனிதன் நல்லா இருந்த ஒரு மனிதன். 5 வயது வரையில ராஜகுமாரனை போல ராஜ அரண்மனையில ஓடி திரிந்த ஒரு மனிதன். சவுல் என்கிற ராஜா ராஜ்யபாரம் பண்ணின பொழுது அவனுக்கு ஜொனத்தன் என்கிற ஒரு குமாரன் இருந்தான். அந்த குமாரனுடைய குமாரன் மேய்போசேத் 5 வயது வரையில நன்றாக ஓடி ஆடி அரண்மனையில திரிந்தவன். திடீர்னு வந்த ஒரு செய்தி, திடீர்னு நடந்த ஒரு காரியம், அதனால இவனை சுமக்க வேண்டியவர்கள் சரியாக சுமக்காததினால, இவனுக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள் சரியாக வேலை செய்யாததினால அவன் முடமாக்கப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது, இவனை பார்ப்பதற்காக இருந்த அந்த தாதி இவனை சரியாக சுமக்காததினால் அவன் விழுந்து முடமானான் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி இதுதான். உங்களுக்காக கிரியை செய்ய வேண்டியவர்கள் எல்லாரும் சரியாக கிரியை செய்யாமல் நீங்கள் முடமாகி ஒரு மூலையில் இன்றைக்கு இருப்பீர்களாக இருந்தால், அன்பானவர்களே, உங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். யார் உங்களுக்கு எதை ஒழுங்காக செய்யாவிட்டாலும் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது ஜொனத்தனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் அவனுடைய குமாரனுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுத்தது போல, முடமாக்கப்பட்ட குமாரனுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுத்தது போல. ஹல்லேலூயா. மேய்போசேத்துடைய தாதி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்யாததினால அவன் முடமாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாள் சரியாக செய்வார். இதன் நிமித்தம் இழந்த சகலத்தையும், ஹல்லேலூயா, இந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ததின் நிமித்தம் நீங்கள் சில வேளை முடமாகி இருக்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கிட்டார் என்று சொன்னா, உங்கள் வாழ்க்கையில மனிதர்கள் செய்த எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, திடீரென்ற ஒரு நாள் முடமாதான் கிடந்தான். ஒரு செய்தி அவனுக்கு அனுப்பப்படுகிறது, ராஜா உன்னை தேடுகிறார். வந்தாம் பாருங்க. 11வது வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேய்போசேத் என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அனுதினமும் ஒரு உடன்படிக்கை நிமித்தம் சகலதும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. இந்த நாள் நீங்கள் சகலத்தையும் திரும்பி பெற்றுக்கொண்ட நாளாய் மாறுவதாக. சில வேளையில உங்களை வழி நடத்தினவர்கள், உங்களுக்கு ஹல்லேலூயா தலைவராய் இருந்தவர்கள், அவர்களுடைய கிரியின் நிமித்தம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய அபிஷேகம் ஹல்லேலூயா இன்றைக்கு அனலற்றதாய் போயிருக்கலாம். திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நாள் அந்த நாள் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாள். திரும்ப உங்கள் ஸ்தானத்துக்கு நீங்கள் வருகிற நாள். திரும்ப உங்களுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிற நாள். திரும்ப உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிற நாள். அவருடைய எந்த அரண்மனையை விட்டு மேய்போசேத் வெளியே போனானோ அந்த அரண்மனையில் அனுதினமும் அமர்ந்து ராஜாவோடு பந்தியில புசிக்கிற ஒரு மனிதனாக மாற்றப்பட்ட நாள். அதே நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியான நாளாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே,
இந்த நாளில் நான் இழந்த சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய கிருபையும் உடைய இரக்கம் உடைய தயவும் என் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, என்னை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே.